ஜனவரி 30 வியாழக்கிழமை. தேவ சித்தத்தில் நிலைத்திருங்கள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. வேதத்திலே என்றென்றைக்கும் உள்ள ஆசீர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். சங்கீதம் 133 1-3 வரை. கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கும் போது நாம் கர்த்தருடைய வீட்டிலே என்றென்றைக்குமாய் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். என்றென்றைக்கும் உரிய நித்திய ஜீவனை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் 17:3. மேலே குறிப்பிட்ட வசனத்தை கவனியுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை நமக்கு போதிக்கும்படியாகத்தான்.